Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த தக்காளி கிரேவி பாத்தீங்கன்னா செய்யிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த தக்காளி கிரேவியை நல்ல ஒரு சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி கிரேவி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாமான்கள் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பொதுவாக வதக்கிட்டு செய்வோம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறப்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி சூடானதுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம், நான் செய்ய போகிற எனக்கு கிரேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழம் இந்த சைஸில் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா காம்பை எடுத்துருங்க. அந்த காம்பு சாப்பிட்றதுனால பித்தம் சேரும்பாங்க, அதனால் 3 தக்காளியுமே காம்பு எடுத்து சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா நிறமாக இருக்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். இதில் காரம் இருக்காது, நிறம் மட்டும்தான் இருக்கும். காரத்துக்காக பார்த்தீங்கன்னா சாதாரண வரமிளகாய் நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி இந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரட்டும், அந்த தோல் உரிக்கிற அளவுக்கு வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், சட்டுன்னு நமக்கு வெந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன், தக்காளி நல்லா வெந்திருக்குது. மேலே இருக்கிற தோலும் பார்த்திங்கன்னா தானாக உரியிற அளவுக்கு வெந்திருக்கு. ரொம்ப குழன்னு வேக வச்சிட வேண்டாம். இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த வெந்த தக்காளியிலேருந்து பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் நல்லா இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டேன். இது நல்லா ஆறட்டும், இதை அரைக்கணும். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். அது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்ச காஷ்மீரி மிளகாய், அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ரெண்டையுமே சேர்த்துருக்குறேன். இதிலே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்போ இல்லை வேர்க்கடலை வறுத்ததோ எது வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய், நல்லா துருவின தேங்காய் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் துருவினீங்கன்னா சரியாக இருக்கும், சின்ன சைஸில். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறன்னு முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்ல இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இதை விட இன்னும் நல்லாயிருக்கும், என்கிட்ட இல்லை அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம்னா தாளிக்கிறப்ப கொஞ்சமாக போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வதங்கி இருக்குது. இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது கன்சிஸ்டன்சி பாருங்களேன், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க போகிறது கிடையாது, ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ண போகிறோம். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இதை கொதிக்க விடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் மட்டும் தள்ளன்னு கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த தேங்காய் பச்சையாக போட்டதுக்கு அதுக்கும் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். நம்மளோட ரொம்ப சூப்பரான தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தியோட
சில டைம் பூரியோட கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.